வைத்த உடை இல்லாமல் காட்டுறது எனக்கு ஏற்புடையதாகவே இல்லை. இப்போ நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க நிகழ்ச்சி நடத்துகிறத பற்றியோ இல்லை ஃபோட்டோக்கள் இன்னும் விதவிதமாக எடுத்து வச்சுக்கிறத பற்றியோ நம்ம பேச போகிறது இல்லை. அதை எடுத்து அவங்க சோஷியல் மீடியாவில் விட்டுடுறாங்க. எங்கள் மனசில் வயிறு அப்படி பதிஞ்சிருக்கு. அது ஒரு புனிதமாகவும் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டியதும் மறைச்சி வைக்கப்பட வேண்டியதுமாகவே பதிஞ்சிருச்சு. அது இப்படி வெளியே போட்டுக்கிட்டு இது இன்னொரு ஷோவில் பார்த்தீங்கன்னா அந்த வைத்த கணவர் முத்தமிடுவார். இதெல்லாம் இதைத்தான் நான் கன்றாவின்னேன். இது அவங்களோட மதிப்பையோ அவங்க சந்தோஷத்தையோ நான் குறைச்சி மதிப்பிடலை. அவங்க கொண்டாடிக்கட்டும், ஃபோட்டோ எடுக்கட்டும், வீடியோ வச்சுக்கட்டும், வீட்டுக்குள்ளே வச்சுக்கட்டும். பொது வெளியில் விடும்போது எல்லாரும் தானே பார்க்குறோம். நீ ஏன் பார்க்குறேன்னு என்னை கேட்க முடியாது. வருது இது அப்பத்துலேருந்து இருக்கிறதானுமா? கணவர் மனைவியுடைய வயிற்றுல அதை எல்லாரும் பார்க்குறதா? ஏப்பா மொத்தம் கொடுக்கறது அப்பத்துலேருந்து சினிமால இருந்தே நிறைய பேர் சினிமா வேற. சினிமாவில் இருக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு ஷோவில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்து பாருங்கன்னு சொல்லி காட்டுறதுக்கும் சினிமாவிலையுமே வயிற்றுல உடை இல்லாமல் கணவர் முத்தமிட்டு யாரும் நான் பார்க்கல. சொல்லுங்கள், கேமராவுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மனைவிக்கு முத்தம் கொடுக்குறதும் தனிமையில் முத்தம் கொடுக்குறதும் ஒரே உணர்வு வருமா? யாரோ பார்க்குறாங்கன்ற ஒரு உணர்வு. இதுக்காண்டி இப்போ இந்த ஒரு ஷூட்டுக்காண்டி இவ்வளவு தயார் பண்ண வேண்டி இருக்கு. நான் முத்தம் கொடுக்க போறேன், எந்த பசி இதெல்லாம் என்னப்பா? அவங்களுக்கு ஒரு செல்லமா அவங்க குழந்தை உள்ள இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைய கால் தடம் பார்த்துக்கட்டும், எல்லாம் பார்த்துக்கட்டும். இதுல என்ன சந்தோஷம்? ஊராருங்க பார்க்கறதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம் தான் நான் கேட்குறேன். உங்க பார்வையில தான் பார்க்குற விதம் தான். பார்க்குற விதம் இது ஒரு பாதுகாப்பான வார்த்தை இப்போ எல்லாத்துக்கும். அது உண்மையும் கூட. பார்க்குற விதம் இருக்குது. எல்லாத்தையும் தப்பாக நினச்சிக்கிட்டு பார்த்தோம்னா தப்பு தான். அது யாரை போல் ஆளுன்னா இளைய தலைமுறை செய்கிற எல்லாமே தப்புன்னு செய்கிற ஒரு வயசானவங்க அப்படி ஒருத்தங்களும் இருக்காங்க. நான் அப்படி இல்லை. 4 பேர் ஜீன்ஸும் ஸ்லீவ்லெஸ்ஸும் போட்டுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஹோட்டலுக்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகும்போது நான் மட்டும் ஏன் விட்டு பொண்ணை மட்டும் இல்லை பேத்தியை மட்டுமோ சுடிதாரை போட்டுக்க, ஷாலை போட்டு மூடிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அவள் கூட நடந்து போகும்போது அவளை கறியாமே அவள் நடக்க முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு நடந்தால் தான். இப்போ நானுமே எனக்கு இந்த சேலையை கட்டிக்கிட்டு இங்கே உட்காந்தா தான் நானாக உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். நிகழ்ச்சிக்காக ஒரு மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருக்குது ஒரு புடவை, நல்லா இருக்குது, அதை கட்டிக்கிட்டு உட்காருங்கம்மா அப்படின்னு என் பிள்ளைங்க சொன்னாங்கன்னா அது என்ன இந்த பேசுகிற ஃபீல் எனக்கு வராது. இயற்கையாக அவங்கள்ட்ட பேசுறது வராது. அப்ப அந்த மாதிரி ஒரு சில உடையில பிரச்சனை இல்லை, உடையிலன்னு இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச உடைய அவங்க போட்டுக்கிறாங்க, அதை பேசல. இது விமர்சனத்துக்கும் உள்ளதுதான் என்னை பொறுத்த வரையும். மீறி நான் வயிற்றுல காட்டுவேன் உனக்கு என்னன்னு கேட்டா அவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆனா இதுல அவங்க போட்டோ எடுக்கிறத தாண்டி அவங்க கணவர் அவங்களுக்கு முதல்ல பிறந்த ஒரு குழந்தை 2வது வாட்டி கன்சீவ் ஆகிருப்பாங்க. அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு அப்போ இல்லை டெக்னாலஜி, சரி இந்த வாட்டி நம்ம பதிவு பண்ணலாமே. 2வது குழந்தைக்கு தான் அந்த மாதிரி முத்தம் எடுக்கிறதோ ஃபோட்டோ எடுக்கிறதோ அதை மோல்டு பண்ணி எடுக்கிறதோ ஒரு ஆசையில் எடுத்திருப்பாங்க. குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு குடும்பமாக இது பண்ணும்போது இது எப்படி பார்க்குறீங்கம்மா? எங்கள் அம்மா அப்பா பக்கத்தில் உட்காந்து ஆசையாக பேசியோ தொட்டோ நாங்கள் பார்த்ததில்லை. கிட்டத்தட்ட நாங்களும் அப்படித்தான். எங்கள் பிள்ளைங்க எங்களை கொஞ்சம் கூட அந்தரங்கமாவோ நெருக்கமாவோ பார்த்ததில்லை. இப்படி வளர்ந்தவங்க நாங்கள். ஆனால் இப்போ அம்மா அப்பான்னா இப்படி தான் இருப்பாங்க. ஐ லவ் யூ சொல்லிக்குவாங்க, முத்தம் கொடுத்துக்குவாங்க. எது அப்படின்னா ஒரு படத்தில் மகளுக்கு முத்தம் கொடுத்து மனைவிக்கு முத்தம் கொடுத்து சகஜம்தான். என்ன ஒன்றையும் மகளையும் பிடிச்சிருக்கு மனைவியும் பிடிச்சிருக்கு அதனால முத்தம் கொடுக்குறேன். இந்த தலைமுறை இப்படி வந்துருச்சு. அப்படிங்கிறதுனால அந்த பிள்ளைக்கும் அது சகஜமாக தான் தெரியும். அதுக்காண்டி இப்போ அம்மா அப்பா முத்தம் கொடுத்துக்கிறாங்க, நான் லவ் யூன்னு சொல்லிக்கிறாங்கங்கிறதுக்காக பெட்ரூமில் கொண்டு போய் கேமரா வைக்க முடியுமா? அப்படி கூட வந்துருமோ? அப்படி அது வருமா? அப்போ அது இயற்கைதான்னு சொல்ல முடியுமா? என்ன இது உலகத்தை அதை சொல்ல முடியுமா? அப்போ யோசிக்கவாது முடியுமா?